பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. தண்ணீர் பஞ்சத்தின் உச்சத்தில் தமிழகம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. டெல்டா பகுதிகளில் விவசாயத்துக்கு நீரில்லை என்பது நமக்கு பழகிப்போன பழைய அதிர்ச்சி. ஆனால் குடிக்கவும் நீரின்றி சோழ நாட்டு மக்கள் குடிநீர் குடம் சுமந்து அலைகிறார்கள் என்பது புதிய அதிர்ச்சி. வளமான திருநெல்வேலி மாவட்டத்திலும் இந்த ஆண்டு வரலாறு காணாத வறட்சி. மேற்கு கரையில் பச்சை பசேலென நீண்ட மலைத்தொடர்கள், இடைப்பட்ட நிலப்பரப்பு முழுக்க சமவெளி பிரதேசம் என்று தமிழ்நாட்டு நிலவியல் அமைப்பு பார்ப்பதற்கு செழிப்பாக தெரிந்தாலும் உண்மையில் அறிவியல் நோக்கில் தமிழகம் ஒரு வறண்ட பிரதேசம்தான். 70% அதிகமான பாறை பரப்பை கொண்ட தமிழ்நாட்டில் இயற்கையாக உற்பத்தியாகும் நதிகள் அதிக எண்ணிக்கையில் இல்லை. இருக்கும் ஒரே ஒரு தாமிரபரணியும் நிச்சயம் போதுமானது இல்லை. மழை நீரை சேகரித்து வைத்து பயன்படுத்திக் கொள்வது ஒன்றே நம்முன் இருக்கும் ஒரே சாத்தியம். தாத்தா காலத்தில் கிணறு வெட்டிங்க, கொஞ்சம் வெட்டி ஒரு 50 அடியிலேயே தண்ணி வந்துச்சுங்க. ஒரு 5 வருஷம் அப்படி பண்ணாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் 100 அடி கிணறு ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் தண்ணி இல்லாமல் இருந்து அப்புறம் போர் வந்துச்சுங்க. போர் 200 அடியில் நாங்கள் முதல்ல போர் போட்டோம். அப்பா போட்டார், அவர் ஒரு 5 வருஷம் பண்ணார். மறுபடியும் 500 அடிக்கு போட்டுங்க, மறுபடியும் ஒரு 5 வருஷம் பண்ணணும். மறுபடியும் இப்போது 750 அடிங்க. இப்போ 1000 அடிக்கு போட்டு 2 வருஷமாக அப்படியே ஓடிட்டு இருந்துச்சுங்க. இப்போ அந்த 1000 அடியிலையும் தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சுங்க. தண்ணி எடுக்கிறதுக்கும் உள் வாங்கிறதுக்கும் சமமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எடுக்கிற தண்ணி உள்ளே போகிற தண்ணியை விட ரொம்ப அதிகம். அந்த கேப்பு, எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் ரீசார்ஜுக்கு கேப் அதிகம். அது வருடம் அதிகமாகிட்டே போகுது. இதை சிக்கலின்றி செயல்படுத்தும் ஏற்பாட்டை கடந்த 30 ஆண்டுகளில் வந்த எந்த அரசும் செய்யவே இல்லை. பொதுவாகவே ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை சீராக பெய்கிறது. தமிழகம் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. ஒன்று பெய்து கெடுக்கும், இல்லாவிட்டால் பெய்யாமல் கெடுக்கும் என்பதே கடந்த கால நிலைமைகளிலிருந்து நாம் காணும் உண்மை. எவ்வளோ வாட்டர் பாடிஸ் நம்ம இழந்துட்டோம். என்ன இழந்துட்டோம்? 39,000 ஏரிகள், ஏராளமான கண்மாய், குளங்கள், குட்டைகள், கோவில் குளங்கள். பெரிய வெள்ளம் வரும் 2015 வரலாறு காணாத வெள்ளம், 2016 வரலாறு காணாத வறட்சி. நமக்கு பிரதானமாக கிடைப்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை கிடைக்கும் வடகிழக்கு பருவமழைதான். பெரும்பாலான விவசாயிகள் இந்த பருவமழையை நம்பியே தங்கள் வெள்ளாமையை திட்டமிடுகின்றனர். இப்போ சமீப காலமாக நாள் படப்பட மழை குறைஞ்ச போது இப்போ நாங்களும் சொட்டு நீர் எல்லா விதமான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்திட்டு வர்றோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. அதாவது விவசாயம் பண்ணுறது 2ஆம் பட்சமாகவும், விவசாயி நாங்கள் உயிர் வாழ்றது முதல் பட்சமாகவும் இருக்குது. ஆனால் வடகிழக்கு பருவமழையிலும் கடந்த சில ஆண்டுகளாக சிக்கல். தமிழகத்தின் மொத்த விவசாய பரப்பு ரியல் எஸ்டேட் வியாபாரத்தால் கடந்த 10 ஆண்டுகளாகவே வெகுவாக குறைந்து வருகிறது. இருக்கிற குறைந்த அளவு பரப்பிற்கும் எதிர்காலத்தில் நீர் இல்லை என்பதுதான் அச்சுறுத்தும் உண்மை. எங்கள் கிணறு 150 அடி இருக்குது. அவங்க போர் போடுறது 350 400 அடி போடுறாங்க. அப்போ 400 அடிக்கு தண்ணி போகுமா? அந்த 150 அடி தண்ணி வருமா? வராது. அப்போ நாங்கள் தோண்டணும்னு நினச்சா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவாகுது. எங்கள் வயலை விவசாயம் பண்ணி அவளை 1.5 லட்சம் முழுசாக நாங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் தோண்டாத்தான் அந்த விவசாயத்தை நாங்கள் பண்ண முடியும். இந்த பிளாட்டுக்கு போட்டதுனால தான் எங்களுக்கு அதிகமாக தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த பிளாட்டை கண்டிப்பாக பிளாட்டை குறைக்கணும். விளையிற வயலை கண்டிப்பாக பிளாட் போடக்கூடாது. நம்மை மிரட்டப் போகிற, வதைக்கப் போகிற மிகப்பெரிய பிரச்சனை இது. ஏதோ இதில் விவசாயிகள் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், நமக்கேன் கவலை என்றெல்லாம் ஒதுங்கி போக முடியாது.
கொத்து கொத்தாக விவசாயிகள் செத்துக் கொண்டிருப்பதால் இது காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் மட்டும் அனுபவிக்க போகிற துயர் என்கிற மாதிரியான பொது புரிதல் இருக்கிறது. அதுவும் தவறு என்பதைத்தான் புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரத்தில் தொடங்கும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் 30ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கியது. ஆங்காங்கே விட்டுவிட்டு பெய்த மழையின் அளவு 160 மில்லிமீட்டர் என பதிவாகியுள்ளது. இது வழக்கமான அளவை விட சுமார் 280 மில்லிமீட்டர் குறைவு. 62% வரை பருவமழை குறைந்துள்ளது. இந்த பருவமழையில் தமிழகத்தில் உள்ள 89 அணைகள் மற்றும் 18,000 ஏரிகளின் நீர்மட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு நிரம்பவில்லை. இவை அனைத்தும் ஒரு கொடும் நீர்ப்பஞ்சம் வரப்போவதன் அறிகுறிகள். அப்போ நிலத்தடி நீர் பறிபோனத்துக்கு காரணமாக இருக்கிற பருவமழையை கொண்டு வரணும். இயற்கையை வளர்க்குறதுக்கு, இயற்கையை பாதுகாப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. மலைகள்லாம் குடையப்பட்டு போச்சு, மணல் சூறையாடப்பட்டு போச்சு. இப்போ ஆற்றுல இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி பூமிக்கடையில் கொண்டு போகிற அந்த மணல் தான் அதுக்கான தன்மை இருக்குது. இப்போ 50 அடி 100 அடி வரைக்கும் அந்த மணல்கள் அள்ளப்படுமையானால் தண்ணீரை உறிஞ்சி பூமிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான சக்தியை அந்த ஆறுகள் இழந்துட்டு. அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வருது. இதையெல்லாம் சிந்தித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னாக்கா மிகப்பெரிய புரட்சி என்பது தமிழ்நாட்டில் தண்ணீரை வச்சு தான் உருவாக்க போகுது. ஏற்கனவே வாரம் 2 முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் நடைபெறும் நிலையில் எதிர்வரும் கோடை காலம் தமிழகத்துக்கு கொடிய காலமாக அமையப் போகிறது என்பதற்கு சென்னை ஒரு உதாரணம். இன்னும் டெய்லி வந்துச்சு, கஷ்டம் கிடையாது எங்களுக்கு. ஒன்று விட்டு ஒரு நாள் வரனால கஷ்டமாக இருக்குது. தண்ணிக்கு லாரிலாம் வரதில்லை. ஒரு லாரி வருது, டேங்க் லாரினே 10 ரூபா ஒரு குடம். அதோட இறக்கிட்டாலும் 10 நாள் ஆச்சு வந்து வரதில்லை. அதுவும் இப்பயே கஷ்டமாக இருக்குது. இன்னும் அதான் வெயில் நாள் வந்ததுன்னா இன்னும் அதுக்கு மேலே அதிகமாக இருக்கும் தண்ணி கஷ்டம். வர்தா புயல் காரணமாக கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி சென்னை உட்பட 3 மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை பெய்தது என்றாலும் இதனால் பெரிய பயன் ஏதும் இல்லை. இன்னைக்கு பாலாறு வறண்டு போய் கிடக்கு, பாலா போய் கிடக்கு. ஆனால் வர்தா புயல் தாக்குதலில் கரை புரண்டு தண்ணி போணுச்சு. ஒரு சொட்டு கூட இன்றைக்கி தண்ணி இல்லை. எந்த ஒரு இடத்துலையும் தேக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மணலும் வறண்டப்பட்டதுனால, அள்ளப்பட்டதுனால அங்கே தண்ணீரை சேமிக்கவே இல்லை. இப்போ சுத்தமாக ஓடி போச்சு. இதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இதை மத்திய அரசு கேட்க முடியும், மாநில அரசாங்கம் தான் பொறுப்பு. வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. இது தொடர்பாக மாநில நில மற்றும் நீர்வள ஆதார விவரக்குறிப்பு மையம் அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ளும். மாநிலம் முழுவதும் 3238 திறந்தவெளி கிணறுகள் மற்றும் 1480 ஆழ்துளை கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வில் 2015ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2016ஆம் ஆண்டில் தமிழகம் முழுவதும் 30 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ள ஒரே மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மட்டும்தான். சென்னையில் நிர்வாக காரணங்களால் நிலத்தடி நீர்மட்ட ஆய்வு செய்யப்படவில்லை. கடந்த 20-30 வருடங்களில் வேர்ல்ட் பேங்க்கு, ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டு, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி எல்லார்ட்டையும் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். எது கடன் வாங்கியிருக்கிறோம்? டேங்க் மாடர்னைசேஷன், ஐஎம்வாம் ப்ராஜெக்ட், இப்படி நிறைய நம்ம கடனை வாங்கி ஏரிகளை புனரமைக்கிறோம். ஏரிகளை புனரமைச்சிருந்தா ஏங்க தண்ணி இல்லப்போ அந்த ஏரியில்? வரலாறு காணாத வறட்சியை நோக்கி தமிழகம் நடைபோட்டு கொண்டிருக்கிறது. எல்லோரும் இணைந்து உரக்க பேச வேண்டிய தருணம் இது. 234 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். 17 பேருக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. 17 பேர் தான் கணக்கில் இருக்குது. பாக்கி விவசாயி எந்த விதத்தில் செத்தானே தெரியல. விவசாயியை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒழுங்காக பூமி விளைஞ்சா உங்கள்கிட்ட ஏங்க நாங்கள் கையேந்த போகிறோம்? 10 மூட்டை விளைஞ்சா உங்கள்கிட்ட நஷ்டம் கேட்க போகிறோம்? தரிசாக கிடக்கிறதுனால தானே உங்கள்கிட்ட கேட்குறோம். இயற்கை பூமி நீங்கள் விரை கொடுக்குறீங்க, மானியம் கொடுக்குறீங்க, உழுதுங்க, நேரடியாக உழுவுங்கிறீங்க. அதை நம்பி நாங்கள் கடனை உடனே வாங்கிட்டோம். இந்த வருஷம் எப்பொழுதும் விளையும். இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை. வாங்கின கடன்லாம் எப்படி கொடுக்குறதே தெரியல. இந்த அரசு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தையும் இன்சூரன்ஸையும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இல்லை விவசாயிகளுக்கு கைக்கு வந்து சேரலை. தமிழகத்தை வறட்சி எனும் பெருநெருப்பு எப்போது சூழ்ந்தாலும் அதன் வெப்பத்தை தங்கள் அடிவயிற்றில் உணர்வது டெல்டா விவசாயிகள்தான். என்னோட சட்டத்தில் இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி எங்கள் ஆயுசு நாள் வரையும் நான் பார்த்ததே கிடையாது.
ஒரு வயலில் கொண்டு போய் ஒரு நாற்றை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் விவசாயியோட மனநிலை. ஏறத்தாழ இந்த 3 மாவட்டத்திலேயும் 10 லட்சம் விவசாய தொழிலாளர் இருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. ஆற்று தண்ணீர் வந்தால் தான் சாகுபடிக்கு போக முடியும், சாகுபடி பண்ணால் தான் இவங்க வேலைக்கு கிடைக்கும். இப்போ வேலை இல்லாமல் இவங்கெல்லாம் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாசனத்துக்கு காவிரியையே நம்பியிருக்கும் இவர்களின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருகிறது. தமிழக அரசு ஒரு முடிவு செஞ்சு மத்திய கவர்மெண்ட்டை கேட்டு தமிழ்நாட்டுக்கு அடுத்த முறையாவது ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தண்ணி மழையே பெய்யல, நாங்கள் எப்படி தண்ணி வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஒரு டேமை உருவாக்குங்க. சீசன் நேரத்தில் மழை பெய்யும். அந்த இப்போ திருச்சியில் வருங்க, தஞ்சாவூரில் ஒரு அணையை உருவாக்குங்க. இந்த ஆக்கிரமிப்பு குளங்கள்லாம் தோண்டுங்க. ஆக்கிரமிப்பு குளங்கள்லாம் அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த குளம் பஞ்சாயத்தில், நகராட்சியில், பேரூராட்சியில் இருக்குல்ல, பெரிய பெரிய குளம் ஏரியெல்லாம் இருக்குல்ல, அந்த குளத்தை தோண்டுங்க. மீண்டும் எலிக்கறி சாப்பிடும் நிலை வந்துவிடுமோ என்ற பயத்தின் காரணமாகவும் இதுவரை நடந்த போராட்டங்களுக்கு அரசிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லாத காரணத்தாலும் இவர்களின் போராட்ட வடிவங்கள் கூட எலிக்கறி உண்ணும் போராட்டங்களாக மாறி வருவதே யதார்த்தமாக இருக்கிறது. நாங்கள் கர்நாடக அரசில் தண்ணி வேணும்னு 205 டிஎம்சி தண்ணி வேணும்னு 15 வருஷம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு கட்சிகள் போராட்டம் பண்ணுது. எதையும் காதில் வாங்கலை, செவி கொடுத்து கேட்கல. மத்திய கவர்மெண்ட்டு அதை பற்றி என்னன்னே கேட்கல. தமிழ்நாடு வீணாக போன நாடாக போயிடுச்சு. இப்போ மற்ற மாநிலம் காடை வெட்டி திடலை வெட்டி சாவடி பண்ணாலும் முற்போகம் சாவடி பண்ணுறாங்க. கர்நாடகத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் நெல் களஞ்சியன்னு சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டம் சுத்தமாக அன்னைய நாட்டில் கையேந்துற மாதிரி இருக்குது. அடுத்த மாநிலத்திலேருந்து அரிசி வருதா? இன்றைக்கி ரேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அரசு கிடையாது, ஆந்திரா அரசு வருது, கர்நாடக அரசு வருது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை அழிக்கணுங்கிற ஒரே முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் இப்படி வெளியிலிருந்து சோதனைகள் பல வருகின்றன. அதே சமயம் கிடைக்கிற நீரை விவசாயிகள் சரியாக பயன்படுத்துகிறார்களா என்ற கேள்வியும் பொதுத்தளத்திலும் ஆய்வு தளத்திலும் எழுப்பப்படுகிறது. காவிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணமோ அதே மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். அது என்னது? பிளாட் இரிகேஷன், பிளாட் டு பிளாட். இந்த பிளாட்டு ஒரு 50 சென்ட்டு ரொம்பிடுச்சுன்னா தண்ணி அடுத்த பிளாட்டு அப்படி ரொம்ப கீழே போகுது. இது என்ன மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி? இது சிரிப்பு தான் வருது, ரொம்ப கேவலமாக வேறு இருக்குது. விவசாயிகளின் நீர் மேலாண்மை குறித்த இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையா? எப்படிங்க ஒரு விவசாயி தண்ணியை வீணடிப்பான்? வீணடிக்க முடியுமா? தண்ணி வயலுக்கு வைக்கிறோம், மழை பெஞ்சிருது, அந்த தண்ணியை வடிகட்டுறோம். இயற்கை ஆற்று தண்ணி வர்றதை நாங்களே ஒரு மடை தண்ணி கொண்டு வரதுக்கு 1 கிலோமீட்டர் போய் தலப்பை வெட்டி வாய்க்கால் கொண்டாந்து தண்ணி வைக்கிறோம். தண்ணியை வீணடிக்கிறோம் விவசாயினாக்கா எப்படி வீணடிப்பான்? உண்மையாக விவசாயம் பண்ணுறோம், தண்ணியை வீணடிக்க மாட்டான். வறட்சியால் ஏற்பட்ட பாதிப்பை விட நம்மை அரசு உட்பட அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்ற ஆதங்கமே விவசாயிகளிடம் மேலோங்கி இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு சிக்கி தவிச்சு சின்னாபின்னம் ஆகிக்கிட்டு இருக்கு. இது விவசாயி யார்கிட்ட நாங்கள் கேட்குறது? மத்தியில் கேட்குறதா, மாநிலத்தில் கேட்குறதா? மாநிலத்திலையும் சரியில்லை, மத்தியில் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டான், செய்யலைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பசுமை புரட்சி பல கோடி மக்களுக்கு உணவளித்தது என்றாலும் அதுதான் விவசாயிகளின் அழிவிற்கான தொடக்க புள்ளியாகவும் இருக்கிறது. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்தப்போ வெறும் தண்ணி மட்டும் அது கேட்கல, ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், என்பிகே. அந்த என்பிகே ரொம்ப அதிகமான குவான்டிட்டி அதுவும் போட்டாகணும். அப்புறம் இதெல்லாம் போடும்போது உடனே பூச்சி வருது, உடனே பூச்சி அடிச்சாகணும். இதெல்லாம் பூச்சி மருந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடணுன்னா அகைன் அது தண்ணி விட்டாகணும். வெறும் பேரன் லேண்டில் நீங்கள் ஃபெர்டிலைசர் போட முடியாது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படியே நிற்கும், அது தண்ணி இருந்தால் தான் கரையும், அதுக்காக தண்ணி விட்டு ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி. அதுதான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் என விவசாயிகள் ஆணித்தரமாக வாதிடுகின்றனர். இன்றைக்கி இந்த அந்நிய பொருளாதார கொள்கை, பசுமை புரட்சி, அந்த புரட்சி இந்த புரட்சின்னு சொல்லி கொண்டு வந்து வெளிநாட்டில் இருக்கிற மருந்துகளை பூரா அங்கே இங்கே நம்ம விவசாய வாய்க்காட்டில் என்னைக்கு போட்டாங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வர வெறும் ஏக்கருக்கு 20 மூடையும் 25 மூடையும் 15 மூடையும் தான் விவசாயத்தில் மூடை கிடச்சிக்கிருக்கு. பெரிய இந்த ஒரு 20-30 வருஷமாக விவசாயி பூரா செத்துக்கிருக்கான். சீர்காழியை சேர்ந்த சிவப்பிரகாசம் 4 தலைமுறை விவசாயிகளை பார்த்தவர். 15 வயதிலிருந்து விவசாயம் செய்து வரும் அவர் விவசாயத்தில் நடந்து வந்த மாற்றங்களை பதிவு செய்கிறார். மேட்டூர்லேருந்து
ஈரோடு, திருச்சி, கரூர் இந்த மாவட்டங்களில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. தொழிற்சாலைகளுக்கு வர தண்ணியை அவங்க பெரிய பைப்பு போட்டு 6 இன்ச்சு 7 இன்ச்சு போட்டு எடுத்துடுறாங்க. அந்த தண்ணி பெரும்பாலும் அதனால தான் ஊட்டமைக்கு குறையுது. அதோட தண்ணியும் இல்லை. அதோட மணல் குவாரின்னு சொல்லி மணல் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. தண்ணிக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி அணைகளை கட்டணும், மண் எடுக்காமல் இருக்கணும், தடுப்பணைகள் கட்டணும், மழை தண்ணியை சமுத்திரத்துக்கு போய் சேராமல் இருக்கணும். இதை மாதிரியான பண்ணால் தான் ஒரு காலம் தங்கலாம். மழை பெஞ்சினா தேவையே கிடையாது. மழை பெஞ்சினா இவங்க அரசியலே தேவையில்லைங்க. விவசாயத்துக்கு அரசாங்கம் தேவையே கிடையாது, சும்மா தண்டம். பசுமை புரட்சியிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் இயற்கைக்கு திரும்புவதே வறட்சியிலிருந்து தப்பிக்கும் வழி என்பதே இவரது கருத்து. ஏன்னா எங்கள் காலத்தில் அதிக முடிய பூச்சி மருந்து, யூரியாவே எந்த மருந்துமே இல்லாமலே விளைஞ்சிது. சாதாரணமாக பசுந்தோல் உரத்தை காவாலை வரைச்சோம், காவாலை வரைப்போம், டேஞ்சா வரைப்போம், இந்த மாதிரி வரைச்சி ஒன்றுமே கிடையாது. மாட்டு சாணம் பெய்யும், மாட்டு சாணம் மூத்திரங்க அதெல்லாம் பெய்யும். அதனால் நாங்கள் இயற்கை சாப்பிட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எந்த விதமான பூச்சின்னு தொல்லையும் கிடையாது. இப்போ விவசாயத்தில் விஞ்ஞான ரீதியில் பார்க்கும்போது அந்த நெல் போடு இந்த நெல் போடுன்னு சொல்லணும்னா அறிக்கை சில மருந்துகள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அந்த மருந்துனால தான் எங்களுக்கு அதிகப்படியான செலவும் பூச்சியும் வருது, அதனால கடனும் வருது. இந்த கருத்தை ஆதரிக்கும் சூழலியலாளர்கள் அரசு முன் வந்தால் அண்டை மாநிலமான கேரளாவைப் போல் தமிழ்நாடும் நஞ்சில்லா மாநிலமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில், கர்நாடகாவில், பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 13 மாநிலங்களுக்கு மேலே என்ன கொண்டு வந்தாங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கான கொள்கை திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான நிறையா திட்டங்களை ஒதுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னுமே இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி கொண்டு வரல. டெல்டா விவசாயிகள் காவிரி நீரை சட்டப்படி பெற்றுத்தராத அரசை குறை கூறினால் மற்ற இடங்களில் விவசாயிகள் கூறும் காரணம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இன்னைக்கு வைகை அணையை எடுத்துக்கிட்டோம்னாக்க இன்றைக்கி 30 அடிக்கு வெறும் சேறு சகதியமாக தான் இருக்குது. நாங்களும் விவசாய சங்கம் சார்பாக ஒரு 20 வருஷமாக போராடுறோம். இந்த மண் சகதியில் அள்ளுங்க, சல்லுகள் அப்போ தான் நீரை தேக்க முடியும். நீரை நீங்கள் தேக்கினா தான் நாங்கள் விவசாயம் செய்ய முடியும். 30 அடிக்கு சகதி இருந்துச்சுனாக்கா நாங்கள் எப்படி தண்ணி நிற்கும், எப்படி விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பலப்பட்ட கோரிக்கை வச்சு இந்த மாவட்ட ஆட்சியாளரோ தமிழக அரசாங்கமோ இதை கண்டுக்கவே இல்லை. தண்ணி கம்பெனி ஆகவே 900 அடி 1000 அடின்னு போர் போட்டு உறிஞ்சி இந்த பயிர்கள் நீர் சத்தை பூரா உறிஞ்சிடான். இந்த தூர் வாரதை மட்டும் கண்டிப்பாக கவனம் திரும்பவே மாட்டேங்குது. எவ்வளவோ போராட்டம் பண்ணோம், எவ்வளோ சம்சாரியை சொல்கிறோம், அது காதுக்கு போகவே மாட்டேங்குது கவர்மெண்ட்டுக்கு. அந்த தூர் வாரதை ஏன் மாட்டேன்றாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதை செஞ்சு அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் இங்கே எங்களுக்கு பாதிக்குது. டெல்டாவிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, விவசாயிகள் வைக்கும் பிரதான கோரிக்கை ஏரி குளங்களை தூர்வார வேண்டும். அதற்கு அரசு எடுத்து வரும் முயற்சிகள், அதில் ஏற்படும் சிக்கல்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கின்றனர். இதற்காக அரசாங்கம் பெரிய அளவிலே செலவு செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக இன்றைக்கு அந்த ஏரிகளிலே மேலாக படிந்திருக்கக்கூடிய வண்டல் மண் அதை உழவர்களுக்கு கொடுத்து விடுவோம். அதற்கு கீழே இருக்கிற மண்ணை இந்த செங்கல் சூளை கால்வாய் போடுகிறார்களே, செங்கல் அறுப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். அதற்கு கீழே இருப்பதை இந்த சாலை போக்குவரத்துக்காக சாலை அமைக்கிறார்களே அவர்களுக்கு நிறைய மண் தேவைப்படுகிறது, அவர்களுக்கு கொடுக்கலாம். அதை தவிர வீடு கட்டுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஃபில்லிங் என்று சொல்வார்கள், அதை நிரப்புவதற்காக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் அரசாங்கத்திற்கு 1000 கோடி 2000 கோடி என்று கூடுதல் வருமானம் வரும். விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஏதோ தன்னம்பிக்கை இல்லாதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கல. வேறு எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது. எனக்கு 45 வயதாகுது. நான் வேறு எந்த தொழிலும் கவனம் செலுத்த முடியாது. தொடர்ந்து அதே தொழிலில் தான் இருக்கேன். இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். எனக்கு தெரியும் நான் தோத்துருவேன்னு. ஆனால் நான் கடன் வாங்கி சூதாட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு எந்த விதமான பயிற்சியோ இல்லை ஒரு ஆலோசனைகளையோ அரசு செஞ்சதில்லை. எல்லா நேரங்களிலும் புலம்பிக் கொண்டு மட்டுமே இருக்க முடியாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏரி குளங்கள் மக்கள் கையில் இருந்தது. அதை நம்ம சட்டங்களை போட்டு மக்கள்கிட்ட எடுத்து அரசாங்கம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குளத்தை தூரெடுப்பதும் குளத்தை சரி பண்ணுவதும் ஏதோ அரசாங்கம் தான் பண்ணணும், நமக்கு அதில் பெரிய பங்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்திருக்கு. இந்த பார்வையும் ஆபத்தானது. நேர்மறையான உதாரணங்களும் இங்கே கொட்டி கிடக்கின்றன. மிகச்சிறந்த உதாரணம்
திருவள்ளூரை சேர்ந்த சுமதி. ஏரி குளம் அதை நம்பி தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே போர் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ, இங்கே நிலத்தடி நீர் எவ்வளோ இருக்குன்னு தெரியாத ஜனங்களுக்கு நிலத்தெல்லாம் வந்து விற்பனை பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 94 பஞ்சாயத்து வந்ததுக்கப்புறம் எங்களுக்கும் தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கும். ஆற்று ஓரங்களில் தான், கூவாறு ஓரம் தான் எங்கள் கிராமம் இருக்குது. கூவாறு ஓரமாக நாங்கள் போர்வெல்லாம் போட்டு தண்ணி கொடுத்துருந்தோம் ஜனங்களுக்கு. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆற்றுல மணல் எடுக்க தண்ணி பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு. சரி, எங்கேயுமே தண்ணி ஆற்று ஓரம் இருக்கிற நம்ம கிராமத்துக்கு இப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, சரி இந்த பகுதியிலையும் போய் பார்ப்போம். இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பக்கத்தில் ஒரு கம்பெனி போர் போட்டிருந்தாங்க, நல்லா தண்ணி வந்துச்சு. அவங்க வந்து குளத்து பக்கத்துலேயே இருக்குது அந்த கம்பெனி. சரி, நம்மளும் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி NRGS மக்களை வச்சு நாங்கள் 4-5 குளம் எடுத்தோம். குளம் எடுத்து குளத்து பக்கத்துலேயே போர்வெல் போட்டோம். ஒரு 5-6 போர்வெல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி போட்டது வந்து ஒரு 250 அடி 280 அடிக்கு தான் போகும் தண்ணி. அப்போவும் சரியான தண்ணி கிடைக்காது நமக்கு. இப்போ இந்த குளம்லாம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 150 அடியிலே நல்ல தண்ணி வருது நமக்கு. அப்போது அந்த ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கோ, மக்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் நம்ம குடி தண்ணிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்கள் கிராமத்தில். ஆனால் முழுக்க மக்கள் தான் இதில் காரணம். ஏன்னா அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, நம்ம குளம் எடுத்ததுனால தான் தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணினால தான் நம்ம போர்வெல்லில் தண்ணி இருக்குது. இன்றைக்கி நம்ம 2 வேளையும் தண்ணி குடிக்கிறோம். காலையில் தண்ணி விடுவோம், சாயந்தரம் தண்ணி வரும். அப்போது நம்மளுக்கு பற்றாக்குறை இல்லாத தண்ணி வருதுன்னா காரணம் வந்து நம்ம குளம் எடுத்ததுனால தான். 5 குளம் தான் இருந்தது எங்கள் ஊரில். மறைக்கப்பட்ட குளங்கள்லாம் இப்போ நாங்கள் புதுப்பிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 16 குளம் இருக்குது. இப்போ எங்கள் கிராமத்தில் 16 குளத்துலையும் தண்ணி இருக்குது. இப்போ NRGS மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 500 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு காவா வெட்டுறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன குளம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுக்கல, இவ்வளோ குளம் எடுத்தாலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ரீச் ஆகுதுன்னா அப்போ எல்லா கிராமத்துலேயும் அவங்க அந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. குளங்களை வெட்டி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். சென்னை போன்ற நகரங்களிலோ இருக்கும் ஏரிகளை தூர்வாருவதன் மூலமே இதை செய்யலாம். இதைத்தான் இந்த அமைப்பு செய்திருக்கிறது. நான் இப்போ உட்கார்ந்துருக்கிறது வந்து மடிப்பாக்கம் ஏரி. இதையும் ஒரு காலத்தில் வந்து நம்ம சில தனிநபர்கள் அரசுடைய துறைகள்லாம் வந்து இதை ஆக்கிரமிப்புக்கு முற்பட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு இயக்கம் நடத்தி இந்த பகுதி மக்களோட சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து ஆழப்படுத்தி வச்ச காரணமாக தான் இன்றைக்கி இவ்வளோ தண்ணி இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிட்டத்தட்ட 40% மக்கள் தான் மெட்ரோ வாட்டர் கிடைக்குது. மிச்சம் 60% மக்கள் வந்து இந்த செகண்டரி வாட்டர் வந்து இது மாதிரி ஏரிகளை நம்பி தான் நம்ம இருக்கோம். ஏரி, கிணறு, போர், ஆழ்துளாய் கிணறு. ஆழ்துளாய் கிணறுல தண்ணி இருக்குன்னா நிச்சயமாக வந்து நம்ம வந்து ஏரிகளில் வந்து நம்ம தண்ணியை பாதுகாக்கணும். ஏரி தண்ணி இருந்தால் தான் போரில் தண்ணி இருக்கும். இது ஒரு துவக்கம்தான். அரசு செய்ய வேண்டிய வேலையை மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அரசு இதில் இறங்கி வேலை பார்த்தால் இந்த பணிகள் பன்மடங்கு வேகமெடுக்கும். பொதுவாகவே தமிழகம் முழுக்க நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக குறைந்திருக்கிறது. காவிரி பாயும் கடைமடை பகுதிகள் மட்டுமல்லாமல் ஆற்று பாசனமோ வாய்க்கால் பாசனமோ இல்லாமல் நிலத்தடி நீர்ப்பாசனம் செய்யும் விவசாயிகள் மாற்று திட்டங்கள் குறித்து சிந்திக்க வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே இந்த பிரச்சனையில் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விவசாயிகளின் உண்மை குரலை தொகுத்து தந்திருக்கிறோம். இனி செயல்பட வேண்டியது அரசு. விவசாயிகள் களத்தில் இறங்கி கலப்பையையோ சொட்டு நீர் குழாயையோ பிடிக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். செய்கிற இடத்தில் இருப்பவர்கள் செய்வார்களா? அதைத்தான் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். நாட்டின் முதல் குடிமகன் என்றெல்லாம் விவசாயிகளை சொல்கிறார்கள். ஆனால் கடைசி குடிமகனை நடத்துவதைப் போலவேனும் நடத்துகிறோமா? இதுதான் விவசாயிகள் கேட்கும் ஒற்றை கேள்வி. பதிலை அரசுகள்தான் சொல்ல வேண்டும். விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புங்கிறது தண்ணீர் கிடச்சி அவங்க திரும்ப விவசாயம் பண்ணணும், அது மூலமாக நாங்கள் தொழிலை நடத்தணும், விவசாயத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குடிதண்ணீருக்காக அலையிற ஒவ்வொரு பெண்களும் வந்து நாங்கள் இன்னும் அதிகமான டயத்தை அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓரளவுக்கு முன்னே கிடச்சிட்டு இருந்த மாதிரி எங்கள் தெருக்கள்லையும் அல்லது வீட்டு வாசல்லே தண்ணீர் கிடச்சதுனா கூட போதுங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராடர் பிக்சரில் எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம் அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கலுக்குள்ளான விஷயமா இருக்குது. தொடர்ந்து வந்து நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் இல்லாமலே போயிட்டுருக்கு. ஆற்றுல தண்ணீர் வரல, மரங்கள் எல்லாத்தையும் வெட்டியாச்சு, காட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாகவே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழலை யார் உருவாக்குனது? தொடர்ந்து வந்து இது மாதிரியான சிக்கல் வந்துருச்சு. 2016-17 கடுமையான வறட்சி இந்தியா முழுக்கவே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கேரளாவில் வந்து புதுசாக வந்து கிரவுண்ட் வாட்டர் எடுக்கவே கூடாது, ஆழ்துளை கிணறுகள் புதுசாக போடக்கூடாது அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. அது மாதிரியான நெருக்கடியை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி
இந்த சிக்கலெல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கிட்ட திட்டங்கள் மட்டும்தான் இனிமேல் நமக்கு இந்த சம்மரை மட்டும் இல்லாமல் அடுத்து வர ஆண்டுகளையும் கூட விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கும் தண்ணீரை வந்து நம்ம தேக்கி வைக்கிறதுக்குமான ஒரு நல்ல திட்டமாக இருக்க முடியும். ஆற்று பாசனம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மலைகள்லேருந்து ஆறு உருவாகிற இடங்களுக்கும் அல்லது சமவெளிகளுக்கும் கடற்கரையோரங்களுக்கும் ஒரே திட்டம் வந்து நம்ம செயல்படுத்த முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துறது தான் இந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக நாம் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழியாக இருக்க முடியும். ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து இந்த ஆறுகளையும் ஆறுகள்லேருந்து போகக்கூடிய உப கால்வாயிலையும் சரி பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் விவசாயிகளோட அந்த தேவையும் வந்து நம்ம பூர்த்தி பண்ண முடியாத சூழலில் இருக்கிறோம். கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக தண்ணீர் எடுத்துகிட்டு போகிற அந்த திட்டங்களும் வந்து இன்றைக்கி ஃபெயிலியர் நோக்கி போயிட்டே இருக்குது. வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து பெருநகரங்களுக்கு கொண்டு வரக்கூடிய லாரி தண்ணீரும் கூட இன்றைக்கி பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது. இவ்வளவு சிக்கலும் வந்து திட்டமிடலில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனையினால தான் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் இனிமேல் வரக்கூடிய திட்டங்களை வந்து சரியான நிலைமையிலையும் சரியான திசை வழியிலையும் கொண்டு போகிறதுக்கான ஒரே வாய்ப்பாக இருக்கும். மாடும் தண்ணி குடிக்க முடியல, மனுஷன் தண்ணி குடிக்க முடியல, குளிக்க தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் எங்கே தான் போக முடியும், எங்கே கண்டு பிழைக்கிறது? பிழைக்க வழியே இல்லை. விவசாயிகள் அந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் விவசாயிகள் முதுகெலும்பு வந்து உடைக்கணும் தான் பார்க்குறீங்க. பஞ்சம்னா என்னன்னே இன்னைக்கு தெரியுது. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் பொம்னாட்டிலாம் எங்களுக்கு தெரியாமல் வரவங்களுக்குலாம் யாரையும் எத்தா சோறுக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது. யாராவது கொண்டாடுறவனான்னு பார்க்குற நிலைமையில் இருக்குது இப்போ.